மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 10. கோபி சென்றதும் அஸ்வின் கபிலனிடம் கேட்டான். அப்போ மாமா என்ன மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்தாரா? ரிதி என்ன பண்ணா? எப்படி வந்தா? ரொம்ப நல்லா வந்தானி. 2 நாள் கழித்து நிதானமாக கேட்குற. சத்தியமாக மாமா அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருப்பாருன்னு தான் நினச்சேன். எங்கே அதை பற்றி பேசினா மாமா திட்டுவாருன்னு பயந்து அவர்கிட்ட 2 நாளாக இதை பற்றி பேசாமலேயே இருக்கேன். அடப்பாவி, அப்போது அவர் உன்னை திட்டவே இல்லையா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏண்டா காலையில் அப்படி சொன்ன? உருட்டுலாரி. எப்பொழுது அவன் அப்படி அவனை சீண்டி கூறினாலும் சிரிப்பவன் இப்பொழுது ஏதோ யோசனையிலேயே இருந்தான் அஸ்வின். அச்சு, என்னடா ஆச்சு? அவளுக்கு துணையாக போகணும்னு நினச்சி பாவம் அவள் திரும்பி வர்றப்ப தனியாகவே வந்தாளா? நீங்கள் யாராச்சும் கூட வந்திருக்கலாம் இல்லை? அதெல்லாம் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். மறுபடியும் அஸ்வின் ரிதன்யாவை அழைக்க இப்பொழுதும் அவள் அழைப்பை ஏற்கவில்லை. மச்சி, அவள் செம கடுப்பில் இருக்கா. சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்தான். நாளைக்கு மாமா அவகிட்ட முதல்ல சாரி கேட்கட்டும், அப்புறமா நான் அவகிட்ட சமாதானத்துக்கு போகிறேன். அதுவும் கரெக்டு தான். இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த பின் கபிலன் கிளம்பினான். அது சரி, எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தேன், இதை கேட்கவே இல்லை பாரு. இன்னைக்கு ஏன் நீ ஆஃபீஸ்க்கு வரல? மாமாவோட சித்தப்பா ஊரில் இருந்து வந்திருந்தாரு. அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நீ எதுக்குடா கூட்டிகிட்டு போன? உனக்கும் அவருக்கும் தான் ஆகாதே. என்ன பண்ணுறது, மாமாவுக்கு வேலை இருந்தது, அதனால தான் நான் போனேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாரா இல்லை உன்னை ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருந்தாரா? எப்பவும் போலத்தான். ஆனால் நான் அவர் சொல்கிறதையெல்லாம் கண்டுக்கிறதில்லை. சரி விடு என்று விட்டு கிளம்பி சென்று விட்டான் கபிலன். மறுநாள் அலுவலகத்தில் ரிதன்யாவை நேருக்கு நேர் பார்ப்பதை தவிர்த்து கொண்டிருந்தான் அஸ்வின். அவளோ அவன் இருக்கும் பக்கம் கூட திரும்பவில்லை. தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தாள். அப்பொழுது அவளை யாரோ பார்க்க வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட யார் என்று பார்க்க சென்றாள். கோபி வந்து விட்டதை அறிந்த கபிலனும் வேகமாக அவர்களை தேடி சென்றான். இங்கே தன்னை யாருக்கு தெரியும்? யார் தன்னை பார்க்க வந்திருப்பது என்று யோசித்தவாறே சென்றாள் ரிதன்யா. கோபியை கண்டவுடன் அவள் கோபம் பொங்கியது. அவன் முன் வந்து நின்றவள் அவன் எதுவும் பேசும் முன் அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள். அதனை கண்ட கபிலன் ஸ்தம்பித்து நின்றுவிட்டான். சில நொடிகளில் சுய உணர்வு பெற்றவன் வேகமாக வந்து ரிதியை பற்றி கொண்டான். ரிதி, என்ன பண்ணுற? எதுக்கு இப்போ அவர் அடிச்ச? அவர் எதற்காக வந்திருக்காருன்னு கூட தெரியாமல் இப்படி பண்ணுற? அவனை தீயாக முறைத்தவள். நான் எதுக்கு கேட்கணும்? அன்னைக்கு இவர் கேட்டாரா? எதுவுமே கேட்காம என்ன விஷயம்ன்றதும் தெரியாமல் என்னை அடிச்சுட்டு போனவர் தானே, அதே மாதிரி தான் இதுவும் என்று சொல்லிவிட்டு கோபியை முறைத்தவாறு திரும்பி தன் இடத்திற்கு செல்ல முனைந்தாள். அவள் அடித்ததும் திகைத்து தன் கன்னத்தில் கை வைத்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் கோபி. அவன் முகத்தில் இருந்தது என்ன மாதிரியான உணர்ச்சி என்று கபிலனால் கண்டு கொள்ள முடியவில்லை. எங்கே அவன் கோபப்பட்டு விடுவானோ என்று பயந்தவன் ரிதன்யாவை நிறுத்தி, ரிதி, நீ பண்ணுறது தப்பு. அவர் உன்கிட்ட சாரி கேட்க தான் வந்தார் என்றான் பயத்தோடு. திரும்பி கோபியை ஒரு முறை பார்த்தவள், இனி சாரி எல்லாம் வேண்டாம். அவர் அடித்ததுக்கு பதிலுக்கு நான் அவரை அடிச்சிட்டேன், அவ்வளவுதான். கிளம்பி போக சொல்லடா அவரை என்று திமிரான பார்வையோடு சொல்லிவிட்டு சென்றவளை பார்த்து கொண்டே நின்றிருந்தான் கோபி. பின் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்து தன் ஆட்டோவில் ஏறி அமர்ந்தவனுக்கு மனதில் சொல்ல முடியாத வலி ஒன்று பரவியது. ரிதன்யாவின் பார்வையும் பேச்சும் நடவடிக்கையும் அவனுக்கு வேறு ஒரு பெண்ணை நினைவுபடுத்த கலங்கிய விழிகளை சட்டென்று சரிப்படுத்தி கொண்டு கண்ணீரை உள்ளேயே இழுத்து கொண்டான். சில நிமிடங்களில் தன்னை சரிப்படுத்தி கொண்டவன் சவாரியை பார்க்க சென்று விட்டான். இங்கே ரிதன்யாவின் முன்னே வந்து நின்றான் அஸ்வின். அவனை கண்டுகொள்ளாமல் அவனை தாண்டி செல்ல முனைந்து அவள் கையை பற்றி நிறுத்தினான். ரிதி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அழுத்தமாக அவனை பார்த்து, என்ன பண்ணேன் நான் என்று கேட்டாள். எதுக்கு மாமாவை அடிச்ச? அவர் என்ன அடித்தாருல்ல, அதுதான் அதை திருப்பி கொடுத்துட்டேன். என்ன ரிதி, உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? என்னை விடவே அவர் 8 வருஷம் பெரியவர். அவரை எப்படி அடிக்கலாமா? அப்போது ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்பு இல்லையா? அதுவும் தப்பு எதுவும் பண்ணாமலேயே காரணமே இல்லாமல் அவரை அடிக்கலாமா? அவர் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுதானே சாரி கேட்க வந்தார். நீ இப்படி நடந்துக்கிட்டது தப்பு ரிதி. சில நிமிட அமைதிக்கு பிறகு பெருமூச்சு ஒன்றை விடுத்தவள், இங்கே பாரு அஸ்வின், எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தா உன்கிட்ட சாரி தான் கேட்கணும். நான் தான் உன்னை கம்பல் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போனேன். அதனால தான் இப்படி ஆச்சு. நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியும் வெளியில் அதை சொன்னது என்னோட தப்பு தான். அதனால் உன்னோட விஷயத்தில் தப்பு பண்ணது நான். ஸோ ஐ எம் சாரி. இனி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நமக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் இது இப்படி பேசுகிற? என்னால் உன் மாமாவோட ஆட்டிடியூடை ஏற்றுக்க முடியல. அந்த ஆளை நினச்சாலே வெறுப்பாக இருக்குது. என்னை இது வரைக்கும் யாரும் அடித்ததே இல்லை தெரியுமா? அவர் எல்லார் முன்னாடியும் அடித்தப்போ எனக்கு எவ்வளவு அசிங்கமாக இருந்தது தெரியுமா?
அந்த ஆளோட மருமகன் தானே நீ. உனக்கும் அதே குணம் தானே இருக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த குணம் வெளியில் வரும். எனக்கு இப்படிப்பட்டவங்க பழக்கம் வேண்டாம். ஒருத்தர லைஃப்பில் எனக்கு பிடிக்கலன்னா அவங்கள எப்பவும் நான் மறுபடியும் ஏற்றுக்க மாட்டேன். உன் மாமாவை எனக்கு பிடிக்கல. அதனால் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் கட் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஆஃபீஸ் விஷயமா மட்டும் நமக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்கட்டும். பொறுமையாக ஆனால் அழுத்தமாக அஸ்வினை பார்த்து உரைத்துவிட்டு சென்றாள் ரிதன்யா. ரிதி ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்கிறத கேளு. இப்போ என்ன, அவரோட மருமகன் நான் அப்படின்றதுனால தானே என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வேண்டாம்னு சொல்கிறேன். நான் அவரோட மருமகனே இல்லை. அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுதான் நிஜம். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்குவ இல்லை? அவன் கூறியதை கேட்டு அப்படியே நின்றவள் திரும்பி அவனை கை கட்டி பார்த்தவாறு முறைத்தாள். நல்லா கதை விடுற மேன் என்று எல்லலாக கூறினாள். மெல்லிய புன்னகை ஒன்று அஸ்வினின் முகத்தில் அரும்பியது. வா என்று அவள் கையை பிடித்து கேஃபிடேரியா அழைத்துச் சென்றான். அஸ்வின் விடு, என்ன ஒரு 5 மினிட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண ரிதி சொல்லிக்கொண்டே அவளை இழுத்துச் சென்றவன் அங்கே இருந்த ஒரு டேபிளின் முன் அவளை அமர்த்தினான். எதிரில் இருந்த சேரில் அவனும் அமர்ந்து கொண்டான். நான் பொய் சொல்லலை ரிதி, உண்மையை தான் சொல்கிறேன். அவர் என்னோட மாமா இல்லை. எனக்கு உறவுகள் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் இருந்தும் இல்லாத மாதிரி தான். உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இப்போவும் நான் செக்யூர்டாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் எனக்கு எந்த உறவும் இல்லாத மாமாதான். புரியல என்றவாறே அவனை குழப்பத்தோடு பார்த்தாள் ரிதன்யா. அவர் என் அம்மாவோட தம்பியும் இல்லை, என் மாமாவோட பையனும் இல்லை, என் அத்தையோட பையனும் இல்லை, என் அக்காவோட புருஷனும் இல்லை. அப்புறம் ஏன் அவரை மாமான்னு கூப்பிடுற? அவர் எனக்கு மாமாவாக ஆகி இருக்க வேண்டியவர். அப்படின்னா அவர் எனக்கு மாமான்ற உறவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பந்தம் முடிஞ்சிருச்சு ரிதி. டேபிளின் மேல் இருந்த கண்ணாடி டம்ளரை தன் கையால் சுழற்றி விட்டபடி அதனை வெறித்தவாறே சொல்லி கொண்டிருந்தான் அஸ்வின். அவருக்கும் என் அக்காவுக்கும் கல்யாணமாகி இருக்க வேண்டியது. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.